அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு பேருந்தில் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன முக்கியமான அறிவிப்புகள், தமிழகத்தில் மீண்டும் பேருந்தில் என்ன ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் பேருந்துகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு ஊழியர்கள், குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்கள் கண்டிப்பாக பேருந்துகளை இயக்க மாட்டோம் அப்படின்னும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளும் கண்டிப்பாக இயங்கும் என மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். அதே போன்று பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 19,484 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தற்போது தகவல் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பேருந்துகள் இயக்கப்படும், எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 19,484 பேருந்துகள் கண்டிப்பாக இயக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி பொங்கலுக்கு பிறகும் 17,589 பேருந்துகள் இயக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக கேளம்பாக்கத்திற்கு 24 மணி நேரமும் பேருந்துகள் சேவை இயக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் நீங்கள் புகார் அளிக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது நீங்கள் ஆம்னி பேருந்துகளில் செல்லும் போது அந்த ஆம்னி பேருந்துகளில் அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதற்கான நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9440144450 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் 9440144436 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னா தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சிறப்பான மற்றும் திறமையான போக்குவரத்து சேவையை பொதுமக்களுக்கு அளிப்பதில் தமிழ்நாடு அரசு தற்போது போக்குவரத்து கழகம் முக்கிய பங்காற்றி உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தற்போது நிலவரப்படி குறிப்பிட்ட நபர்களுக்கு யார் யாரும் திறமையாக பணியாற்றி வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஊக்கத்தொகை வழங்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அதன்படி 2023ஆம் ஆண்டில் 91 நாட்கள் மற்றும் அதற்கும் மேலும் ஆனால் 151 நாட்களுக்கு குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 85 ரூபாய் வீதமும், 151 நாட்கள் மற்றும் அதற்கும் மேலும் ஆனால் 200 நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கும் ரூபாய் 195 ரூபாய் சதவீதமும் வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.